ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு மிகவும் மங்களகரமான தினம், அக்ஷய திருதியை. இந்த சுப நாள்ல, மங்களகரமான நாள்ல பாகவதம் படிக்கிறது கேட்கறது ரொம்ப பெரிய பாக்கியம். நீங்காத செல்வம், குறையில்லா. அக்ஷயம்னா குறைவில்லாதது. எது குறைவில்லாத செல்வம், எது நீங்காத செல்வம்னா வைணவர்களுடைய ஆசீர்வாதம், குருவுடைய ஆசீர்வாதம், கருணை, ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணை. இது எப்பவுமே குறைவில்லாதது, நீங்காது, குறை இல்லாதது. குறையும் இல்லாதது, குறைவும் இல்லாதது, நீங்காதது. வைணவருடைய ஆசீர்வாதம் பெறுவது ஹரி குரு வைஷ்ணவர். ஹரியுடைய ஆசீர்வாதம் கருணை, வைணவருடைய கருணை, குருவுடைய கருணை. அதனால இன்னைக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். அக்ஷய திருதி அன்னைக்கு இன்னைக்கு பாகவத சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல முதலாம் ஸ்கந்தம் 19வது அத்தியாயம், சுகதே கோசாமியின் வருகை. அவருடைய வருகை என்ன அவ்வளவு சிறப்பு? எதனால் சுகதே கோசாமியின் வருகையை பற்றி நாம் கேட்க வேண்டும்? இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அழகான பாடம் என்ன? 23ஆம் பதத்திலிருந்து 28 வரை. சமாகதா சர்வதேவ சர்வே வேதா யதா மூர்த்தி தராத்ரி பிருஷ்டே நேஹாதனாமுத்ரன கஷ்யனார்த்த ஹிருதே பரானுக்கிரகம் ஆத்மசீலம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அரசர் கூறினார், ஓ மாமுனிவர்களே, நீங்கள் அனைவரும் பிரபஞ்சத்தின் பகுதிகளிலிருந்தும் இங்கு கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் பல உலகங்களுக்கும் மேலுள்ள சத்தியலோகத்திலிருந்து கிரகத்தில் வாழும் வேதஞான சொரூபிக்கு இணையாக விளங்குகின்றீர்கள். பிறருக்கு இயற்கையாகவே நன்மை செய்வதை தவிர உங்களுக்கு இன்மையிலோ மறுமையிலோ வேறு நோக்கம் இல்லை. இந்த ஸ்லோகம் பரீட்சித் மகாராஜா உடலை விடக்கூடிய தருவாயில அவர் உடலை விடுறதுக்கு தயாராயிட்டார். பரீட்சித் மகாராஜா தன் உடலை துறப்பதற்கு தயாராகி விட்டார். அந்த சமயத்துல கங்கை கரையில பல்வேறு முனிவர்கள், ரிஷிகள், சாதுக்கள், பாகவதர்கள் உலகத்தின் பல பகுதியிலிருந்து சேர்ந்திருக்காங்க. பிரபஞ்சத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து 3 உலகத்தையும் சஞ்சாரம் பண்றவங்க. நாரத முனிவர், வியாசதேவர், பராசரர், இந்த மாதிரி எண்ணற்ற மகா ரிஷிகள், வசிஷ்டர், அத்ரி, புலஸ்தியர், அகஸ்தியர், அந்த மாதிரி பல்வேறு மகா ரிஷிகள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். அவங்க தங்களுடைய தவ வலிமையினாலும் யோக சித்தினாலையும் அவங்க 3 உலகத்துக்கு பிரயாணம் செய்யறவங்க. சத்தியலோகம் வரைக்கும் கூட போவாங்க, பிரம்மலோகம் வரைக்கும். அதுல பாருங்க, நாரத முனிவர் வைகுண்டத்துக்கும் போயிட்டு வருவார். அவர் பகவானால சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம், சத்தியாவேஷ அவதாரம். 3 உலகத்தையும் சஞ்சாரம் பண்ணி வர்றாங்க. நாரதர் மாதிரி உள்ள பக்தர்கள், பாகவதர்கள், அவங்க வேதஞான சுரூபிக்கு இணையாக விளங்குகின்றார்கள். சத்தியலோகத்துல வாழக்கூடிய மக்கள், பிரம்மலோகத்துல வாழக்கூடிய மக்கள் வேத ஞானமே சொரூபமானவங்க. அங்க பிரம்மா அந்த சத்தியலோகத்தை ஆட்சி பண்றார். பிரம்மா ஆதி கவி. முதல் வேத ஞானத்தை பகவான் இருந்து பிரம்மா கத்துக்கிறார். தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முக்கியந்தி அத் சூரையக. பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டே வேத ஞானத்தை பகவான் பிரம்மருக்கு உபதேசித்தார். அதை பிரம்மர் நாரதர் வியாசர், இப்படி அங்க சத்தியலோகத்துல ஆகச்சிறந்த மகா ரிஷிகள், முனிவர்கள், வேதமே உருவானவங்க, அவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. சோ இந்த பாகவதர்களுடைய மெயின் பிசினஸ் என்னன்னா, அவங்களோட ஒரே நோக்கம் என்னன்னா, மற்ற ஜீவன்களை இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதா. அதுதான் உண்மையான கருணை. பிறருக்கு இயற்கையாகவே நன்மை செய்வதை தவிர உங்களுக்கு இம்மையிலோ மறுமையிலோ வேறு நோக்கமே இல்லை. ஒரு தூய பக்தருக்கு
வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, பிரார்த்தனையும் கிடையாது, கவலையும் கிடையாது. பிரகலாத் மகாராஜா பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்றாரு. பகவான் எனக்குன்னு ஒரு தேவையும் கிடையாது. எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, பயம் கிடையாது, எந்த ஒரு பதட்டமும் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன ஒரு விஷயத்துல கஷ்டமா இருக்கு? இந்த பௌதீக பிரபஞ்சத்துல உள்ள பௌதீக கிரகத்துல உள்ள மக்கள் எல்லாம் உங்களை மறந்து அறியாமையில கஷ்டப்படுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. பிரகலாதருக்கு பாருங்க, அவருக்குன்னு தனிப்பட்ட கஷ்டமெல்லாம் ஒண்ணும் இல்ல. இத்தனைக்கு அவங்க அப்பா அவரை அவ்வளவு கொடுமைப்படுத்தினார். இன்னைக்கு கொஞ்ச நாள்ல நரசிங்க சதுர்தசி வரப்போகுது. ஆஹ் ஏப்ரல் 30ஆம் தேதி. அதனால அங்க பிரகலாதருடைய தெய்வீகமான குணங்கள், பகவானுக்கும் பிரகலாதருக்குள்ள அன்பு பரிமாற்றம், பிரகலாதருடைய பிரார்த்தனைகள், பிரகலாதருடைய போதனைகள், இதெல்லாம் நீங்க பாகவத்திலிருந்து பக்தர்கிட்ட கேட்க போறீங்க. அதனால அந்த விவரங்களை நம்ம அப்புறமா பேசுவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன் பிரகலாதரை பத்தி. பிரகலாதர் என்றால் ஆன்மீக ஆனந்தம் தருபவர், பரவசம் அடைபவர். அவருக்குன்னு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இத்தனைக்கு அவங்க அப்பா அவ்வளவு கொடுமை பண்ணியிருந்தாலும் அதுல எல்லாம் அவர் பாதிக்கப்படல. அவர் எந்த விஷயத்தை கண்டு வருந்துறாரு அப்படின்னா, நம்ம எல்லாம் கிருஷ்ணரை மறந்து இந்த 17 லோகத்திலையும் சுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பகவான் கிருஷ்ணரை மறந்துட்டு 17 லோகத்திலையும் சுத்தி திரியிறோம். நம்மளை நினைச்சு அவருக்கு கவலையா இருக்கு. என்னடா இந்த மக்கள்லாம் கிருஷ்ணரை மறந்து போயிருக்காங்களே, பகவானை மறந்துருக்காங்களே. அதனாலதான் வைஷ்ணவா பரதுக்கு துக்கி கிருபாம்புதி. வைஷ்ணவர் என்றால் ரொம்ப கருணை வாய்ந்தவர். பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல உணர்பவர். பிறர் துன்பத்தை தன் துன்பமாக உணர்பவர். இது எங்கிருந்து ஆரம்பிக்குது? கிருஷ்ணர்ட்ட இருந்தே ஆரம்பிக்குது. பாருங்க, கிருஷ்ணர் இந்த ஜட உலகத்தை படைச்சிட்டாரு. அவருக்கெல்லாம் இங்க வரணும்னு அவசியமே கிடையாது. பகவான் இங்க தோன்ற வேண்டிய அவசியம் கிடையாது, லீலை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஜட உலகத்தை விட 4-3 மடங்கு உயர்ந்தது பகவானுடைய ஆன்மீக லோகம். பகவானுடைய ஆன்மீக லோகங்கள் வைகுண்ட தாமத்துக்கு திரிபாத் விபூதின்னு பேர். பாகவதத்துல திரிபாத் விபூதி. இந்த ஜட உலகம் பிரபஞ்சத்துக்கு ஏகபாத் விபூதி. பகவானுடைய படைப்புல எண்ணற்ற பௌதிக கிரகங்கள், கோடிக்கணக்கான பௌதிக கிரகங்கள் இருக்கு. அந்த கோடிக்கணக்கான அண்டங்கள்ல எண்ணற்ற அண்டங்கள், கோடிக்கணக்கான அண்டத்துல ஒரு அண்டத்துல 14 லோகம் இருக்கு. ஒரு அண்டத்தை சாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு அண்டத்துக்குள்ள 14 லோகம் இருக்கு. அந்த மாதிரி கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு. அந்த கோடிக்கணக்கான அண்டங்கள் ஒரு பகுதி தான் படைப்புல. மீதி 3/4 பாகம் ஆன்மீக லோகம். அங்க நித்தியமாக ஆனந்தமாக பகவான் லீலைகள் செய்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு இந்த ஜட உலகத்துக்கெல்லாம் வரணும் தேவையே கிடையாது. ஆனா தனது காரணமற்ற கருணையினால் இறங்கி வருகிறார். நகாரணம் கரணம் ச வித்தியதே. ஸ்வேதாசுர உபநிஷத் சொல்லியிருக்கு கடவுளுடைய விளக்கம். கடவுள் யார் அப்படின்னு கேட்டா, யார் கடவுள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் டெபினேஷன். 3 ஃபார்முலா இருக்கு ஸ்வேதாசுர உபநிஷத். ஸ்வேதாசுர உபநிஷத் கடவுள் யாருன்னு கேட்டா என்ன சொல்லியிருக்கு? ந காரணம் கர்ணச்ச வித்ததே. பகவான் இந்த பூமியில செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்ல, தன் காரணமற்ற கருணையினால் வருகின்றார். ந சமா அதிகசி திஷதே. பகவானுக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் கிடையாது. பராச சக்தி விவிதைவ சூயதே சாவாபதி ஞான பலாக்கிரியாச்ச. பகவான் சக்தி எல்லையற்றது. பகவானின் சக்தி எல்லையற்றது. அப்ப அவர் தன்னுடைய காரணமற்ற கருணையால் இங்க இறங்கி வருகிறார். யாருக்காக வேண்டி? நமக்காக வேண்டி. நம்ம எல்லாரும் நம்ம எல்லோரையும் எடுத்து அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் மெய்ப்பர், மீட்பர். கிறிஸ்தவர் மீட்பர்னு சொல்லுவாங்க. கர்த்தரை மீட்பர்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள். கர்த்தர் யாரு? அவர் இறை தூதராக வந்தார். இறை தூதரோட வேலை என்ன? நம்ம எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போறதுதான். அதனால எண்ணற்ற ஆச்சாரியர்கள் இந்த பூமிக்கு வர்றாங்க. ஆச்சாரியருடைய நோக்கமும் பகவானுடைய நோக்கம் ஒண்ணுதான். பகவானும் தன் காரணமற்ற கருணையினால் இந்த பூமியில இறங்கி வர்றார். பகவானது தூய பக்தர்களும் தங்களது காரணமற்ற கருணையினால் இந்த பூமியில இறங்கி வர்றாங்க. அதனால இதெல்லாம் காரணமற்ற கருணை. என்ன ஒரே விஷயம்னா, நம்மளை எல்லாருமே விடுவிக்கிறதுக்காக வராங்க. அதுதான் ஆன்மாவுக்கு கிருஷ்ணரை பற்றிய தத்துவம், கிருஷ்ண உணர்வு, இதை கொடுப்பதுதான் அந்த ஆன்மாவுக்கு செய்யற பரோபகாரம். நம்ம ஒருத்தருக்கு உண்மையாலுமே உதவி செய்யறோம் அப்படின்னா, நாம யாருக்காவது உண்மையாலுமே உதவி செய்யறோம்னு சொன்னா அவருடைய ஆன்மாவுக்கு உதவி செய்வதுதான். அந்த ஆன்மா கிருஷ்ணரை மறந்து போய்
நினைவு கட்டாத காலத்திலிருந்து பற்பல கிரகங்கள்ல பற்பல ஜீவன்கள்ல பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கோம். தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுவாய், பூச்சியாய், புல்லாய், பூண்டாய். அந்த மாதிரி எண்ணற்ற பிறவிக்கு அப்புறம் மனித பிறவிக்கு வர்றோம். எண்ணற்ற பிறவிக்கு அப்புறம் ஒரு நிமிஷம். சோ எண்ணற்ற பிறவிக்கு அப்புறம் நம்ம மனுஷ பிறவிக்கு வந்தோம். அதர் லோகாஸ் நேம் டி. ஓகே, நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். சோ எண்ணற்ற பிறவிகளுக்கு அப்புறம் நம்ம மனுஷ பிறவிக்கு வந்திருக்கிறோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஔவையார் பாட்டியார் சொல்லியிருக்காங்க. பாகவதத்திலையும் சொல்லியிருக்கு, பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. துர்லப மானுஷ ஜென்மம். இதையும் பிரகலாதர் தான் சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துடைய விளக்கம் உங்களுக்கு நரசிம்ம சரித்திரம் சொல்லி தருவாங்க. துர்லப மானுஷ, இந்த மனித வாழ்க்கை ரொம்ப அரிது, இடத்திற்கு அரிது. அப்படி இருக்கும்போது நம்ம கிருஷ்ணரை மறந்து போய் இந்த மனித வாழ்க்கையில சரியா பயன்படுத்திக்காம இருக்கோம். அதனால நமக்கு நன்மை செய்வதற்காகவே நமக்கு கிருஷ்ணரை ஞாபகப்படுத்தி பகவான் மேல அன்பு செய்யறதுக்காகவே இந்த சாதுக்கள்லாம் வர்றாங்க. ஆச்சாரியர்கள், குருமார்கள், ஸ்ரீல பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு, 6 கோஸ்வாமிகள், இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. பகவானது லீலைகளை நமக்கு எடுத்துரைத்து, பகவானை பற்றிய தகவல்களை நமக்கு கொடுத்து, கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை நமக்கு சொல்லி கொடுத்து, பகவான் மேல பக்தி செய்ய வச்சு, நமக்கு பகவான் மேல அன்பு வர வச்சு, மீண்டும் பிறவா நிலை அடைய வேண்டும், ஜீவாத்மாக்கள் இறைவனிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த சாதுக்கள்லாம் 3 உலகத்தையும் சுத்தி வர்றாங்க. பிரபுபாதர் கூட 12 முறை உலகத்தையே சுத்தி வந்தார். பாருங்க, கலியுகத்துல தோன்றிய நாரத முனிவர் பிரபுபாதர். நாரத முனிவர் 3 உலகத்தை சுத்தி வந்தாரு, 3 லோகம். நாரத முனிவர் 3 லோகத்தை சுத்தி வந்தாரு. பிரபுபாதர் உலகம் முழுதும் சுத்தி வந்தாரு. அமெரிக்கா, ஐரோப்பியா, ரஷ்யா, ஜெர்மன், எல்லா இடத்துக்கும் போய் எல்லா ஜீவன் மேலே கருணை, இரக்கம், அந்த ஆன்மாவை மேல இரக்கம், அதான் உண்மையான இரக்கம். ரைட். சரி, இப்போ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் அப்படி கண்டினியூ பண்ணுவோம். ததஸ்யவஹ்யயம் இமம் விவருஷே விஸ்ரப்ய விப்ரா இதி கிருத்யதாயாம் சர்வாத்மனா மிரியமானை சக்ருத்யம் சுத்தம் சதத்ராமிருதா சுத்தம் சதத்ராமிருத அமிர்சதா யுக்தா. நம்பத்தகுந்த பிராமணர்களே, உடனடியாக நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று இப்பொழுது உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கக்கூடியவர்களின், குறிப்பாக மரண தருவாயில் இருப்பவர்களின் பரிசுத்தமான கடமையை பற்றி நிதானித்து ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு எனக்கு கூறி அருள வேண்டுகிறேன். இப்போ பரீட்சித் மகாராஜாவுடைய ஃபைனல் எக்ஸாம், அவருடைய வாழ்க்கையில இறுதி கட்டத்துக்கு வந்துட்டார். அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அவருடைய கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. ஃபைனல் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு படிக்கிற பசங்களுக்கு. ஆஹா, இந்த கேள்விதான் கேட்க போறாங்களா, சந்தோஷமா இருக்கே, ஈஸியா பாஸ் ஆயிடலாம். பாஸ் ஆகிறது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வாங்கிடலாம். அந்த மாதிரி பரீட்சித் மகாராஜுக்கு பகவான் ஒரு வாய்ப்பு கொடுத்து விட்டார். என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ஃபைனல் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டார். அவருடைய ஃபைனல் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் என்னது, பரீட்சித் மகாராஜோடைய பரீட்சித் மகாராஜுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் ஃபைனல் எக்ஸாம் டெத்து, மரணம். மரணம் தான் நம்முடைய இறுதி பரீட்சை. அது எப்ப நடக்க போகுதுன்னு பரீட்சைக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அது எப்ப நடக்க போகுது, இன்னில இருந்து 7வது நாள் பரீட்சித் மகாராஜா அங்க கூடியிருக்காருல கங்கை கரையில, அந்த பிராமண சிறுவன் சபிச்சார். அந்த பிராமண சிறுவன் சபித்த 7வது நாள் பரீட்சித்து இறக்க போறாரு. அவருக்கு மரணம் எப்பன்னு தெரிஞ்சு போச்சு. நமக்கு பாருங்க, 7 நாளா, 7 வருஷமா, 7 மாசமா, 70 மாசமான்னு தெரியாது.
சில குழந்தையெல்லாம் தாயினுடைய கருவில் இருக்கும்போதே பூமிக்கு வராம இறந்து போயிடுது. சில குழந்தைகள் பிறந்து 3-4 வயசுல இறந்து போகுது. சில குழந்தைகள் வளர்ந்து ஒரு இளம் வயசுல இறந்து போகுது. இந்த மாதிரி நிறைய மரணங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் களங்கம் அடையக்கூடாது. சில நேரங்கள்ல பக்தர்களோட களங்கம் அடைஞ்சிருவாங்க. சரி, என்னடா இப்படி ஆயிடுச்சே, அந்த பக்தருடைய குழந்தைக்கு இப்படி ஆயிருக்க கூடாது, அந்த பக்தருடைய பசங்களுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது. கூடாதுதான். ஆனா நடந்தா என்ன செய்யறது? அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு பக்தருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை சீக்கிரமாவே இறந்துருச்சுன்னா ஒரே காரணம் தான். அந்த குழந்தை குறுகிய காலம் தான் இந்த மனித உடல் இருக்கணும், அவர் பகவான்கிட்ட திரும்ப போகணும்னு இருக்கு. அந்த குறுகிய காலம் பயிற்சி பண்ணி திரும்ப போயிட்டார். ஆன்மாவுக்கு ஏது பிறப்பு இறப்பெல்லாம்? அதனால குழந்தையோடைய ஆன்மாவைத்தான் நாம் காண வேண்டும், உடலை காணக்கூடாது. ஒரு பக்தருக்கு ஒரு ஒரு பக்தருடைய வயது, அந்த பையன் இளம் வயதிலே இறந்து விட்டார், உடலை விட்டு விட்டார், அல்ல பொண்ணு இளம் வயதிலேயே இறந்து விட்டால், இல்ல குழந்தை இறந்து விட்டதுன்னா நம்ம அந்த நேரத்துல கொஞ்சம் தொந்தரவு ஆகும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அது என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தைங்கிற ஒரு பற்றுதல் இருக்கத்தான் செய்யும். ஆனா இதுல இருக்கிற நிஜம் என்னன்னா, சத்தியம் உண்மை என்னன்னு சொன்னா, அந்த குழந்தையுடைய ஆன்மா பகவான் திரும்ப போயிடுச்சு. அது பிறவியிலே ஒரு பக்தர் குடும்பத்துல பிறந்து நாம சங்கீதத்துல கலந்து வைஷ்ணவருக்கு சேவை பண்ணி பிரசாதம்லாம் சாப்பிட்டு குறுகிய காலத்திலேயே திரும்ப போகணும். ஏதோ போன ஜென்மத்துல செஞ்ச ஒரு பக்தியில ஒரு 2-3% முழுமை அடையாம இருந்திருக்கும். இல்ல ஒரு 90% முழுமை அடைஞ்சு ஒரு 10% முழுமை அடையாம இருக்கும். 100% கிருஷ்ண உணர்வுல நம்ம 100% முழுமை அடையாம பகவான்கிட்ட போக முடியாது. அது என்னதுங்க கிருஷ்ண உணர்வுல 100% முழுமை, 100% முழுமை? அத பகவத்கீதையிலே பகவானே கூறிவிட்டார். பகவத்கீதை 15ஆம் அத்தியாயம் 5வது பதம். நிர்மாண மோகாஜித சங்க தோஷா அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமா கந்தைவ முக்தா சுக துக்க சஞ்சை கஷ்யந்தியமூடா பதமவ்யயம் தத். நிர்மாண மோகா, அறியாமிலிருந்து யார் விடுபட்டிருக்காங்களோ, ஜித சங்க தோஷா, பக்தர் அல்லாதவன் சங்கத்திலிருந்து யார் விலகி இருக்காரோ, அத்தியாத்ம நித்யா, ஆன்மீக விஷயங்களை யார் முழுமையாக தத்துவங்களை புரிந்திருக்காரோ, கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை ரோபார் புத்தகம் படிச்சு யார் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, வினிவிருத்த காமா, பௌதிக ஆசை சற்றும் இல்லாது, பௌதிக ஆசை காமத்திலிருந்து யார் விடுபட்டு இருக்காரோ, துவந்தை விமுக்தா, துவந்தை விமுக்தானா இரட்டிப்பு தன்மையிலிருந்து யார் விடுபட்டு இருக்காரோ, இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி, இதுல இருந்து யார் விடுபட்டு இருக்காரோ அவர்தான் பகவானுடைய உலகத்துக்கு போக முடியும். அவரால் தான் பக்தியில உறுதியாக இருக்க முடியும். அதனால ஒருவேளை போன ஜென்மத்துல கிருஷ்ண உணர்வுல முழுமை அடையாதவங்க இந்த பிறவில ஒரு பக்தர் குடும்பத்துல பிறக்கலாம். சீக்கிரமாவே பக்தியில பக்குவமாயி அவங்க உடலை விடும்போது பகவான் நினைச்சு திரும்பி பகவானுடைய உலகத்துக்கு போகலாம். அதனால இங்க என்ன ஒரு அழகான கேள்வி பரீட்சித் மகாராஜ் என்ன முன் வைக்கிறார், அங்க இருக்கிற பிராமணர்கள் கிட்ட, அங்க இருக்கிற ரிஷிகள் முனிவர்கள்கிட்ட பரீட்சித் மகாராஜ் என்ன ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாருன்னா, ஓ நம்ப தகுந்த பிராமணர்களே, உங்களை முழுமையா நம்பலாம். ஏன்னா நீங்க கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சாஸ்திரங்களை பின்பற்றீங்க, இருபிறப்பு எய்தியவர்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். இப்ப என்னுடைய கடமை என்ன? இவ்வளவு நாளும் நான் சத்திரியனா கடமையாட்டிட்டு வந்தேன். பரீட்சித் மகாராஜா இவ்வளவு நாள் ஒரு சத்திரியனுடைய கடமையை செய்து வந்தார். அவர் அதிலும் ராஜ ரிஷியாக இருந்தார். சத்திரியனுடைய கடமைன்னா வெறும் நாடாளுறது மட்டும் அல்ல, நாடாளு மட்டும் அல்ல, ராஜ ரிஷி. அப்படின்னா ராஜ்யத்தை ஒரு சேவையாக ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அந்த ராஜ்யத்தை ஏத்துக்கிட்டார். பகவானுடைய சேவைக்காக ஏத்துக்கிட்டார். துளி கூட பற்றுதல் கிடையாது. இல்லாட்டி அவரால் அந்த இளம் வயதுல அதை விட்டு வெளியே வந்திருக்க முடியுமா? துளி கூட பற்றுதல் கிடையாது. அதனால அவருடைய கடமையை செவ்வனே செய்தார். அவர் ராஜ ரிஷியா இருந்தார். சரி, அது ஒரு கடமை. எவ்வளவு நாள் என் கடமையை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, அவர் கேட்கிறாரு இங்க பிராமணர்கள்கிட்ட, எல்லா சூழ்நிலையும் இருக்கக்கூடியவர்களின், இப்போ ஒருத்தருக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா? சத்திரியனுக்கு கடமை உண்டு, சத்திரியருக்கு ஒரு தர்மம் உண்டு, பிராமணருக்கு ஒரு தர்மம் உண்டு, கடமை உண்டு, வியாபாரிகளுக்கு ஒரு தர்மம் கடமை உண்டு, அது மாதிரி சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் எல்லாருக்கும் கடமை இருக்கு. ஆனா எல்லாருக்கும் பொதுவான ஒரு கடமை இருக்கு.
அது என்னது? மரணத்தின் தருவாயில் என்ன செய்யணும்? அவர் பிராமணா, சத்திரியனா, வைசியனா, சூத்திரனா, பிரம்மச்சாரியா, கிரகஸ்தரா, வனரப்பிரஸ்தரா, சன்னியாசியா, அவர் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, மரணம் வரும்போது அவர் என்ன செய்யணும்? அவர் ஆட்ட வேண்டிய பரிசுத்தமான கடமை. பரிசுத்தமான கடமைன்னு என்னது? அதுல எந்த கலப்படம் கிடையாது. அந்த கடமையில எந்த கலப்படமும் கிடையாது. அந்த மாதிரி நீங்க ஒண்ணு அவசரமெல்லாம் பட வேண்டாம். 7 நாள் இருக்கு எனக்கு. அதனால நிதானமா ஆழ்ந்து யோசிச்சு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. சட்டுன்னு சொல்லிட வேண்டாம் இதுதான் பண்ணணும்னு. உங்களுக்கு யோசிக்க டைம் கொடுக்குறேன். நீங்க மெதுவா பொறுமையா சொல்லுங்க. மரண மரணத்தின் தருவாயில நான் ஆற்ற வேண்டிய பரிசுத்தமான கடமை என்ன? இந்த கேள்வி பரிசுத்துக்காக அல்ல, நமக்காகவே அவர் கேட்டிருக்கார். ஏன்னா பரிசுத் மகாராஜா பகவானுடைய பக்தர்லயே ரொம்ப உயர்ந்த பக்தர். அவர் பாகவதத்துல மகா பாகவதர்னு சொல்லி, பிறக்கும் போதே கிருஷ்ண உணர்வோடு பிறந்தவர், ஆகச்சிறந்த பக்தர் குடும்பத்துல பிறந்தவர், ராஜ்யத்தை பகவான் சேவைக்காக ஏற்றுக்கொண்டவர், தாயினுடைய கருவில் இருக்கும் போதே பகவானால் காப்பாற்றப்பட்டவர். இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போலாம் பரிசித் மகாராஜை பத்தி சொல்லும்போது. அவருடைய கேள்வி எதுக்குன்னா நமக்காக தான். ஏன்னா நம்ம தான் 1008 கடமையை வச்சுட்டு இருக்கிறோமே. இன்னும் என் கடமை தீரல, நான் அதை செய்யணும், நான் இதை செய்யணும், 1008 கடமை வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். சரி என்ன பண்றது, இந்த உடல் எடுத்தாச்சு. அதனால இங்க பாருங்க, சத்சங்கத்துல 590 பேர் இருக்கிறோம். என்ன தவிர மீது எல்லா குடும்பஸ்தர்கள் தான். அதனால எங்க கடமையை நான் விட்டுற முடியுமா? முடியாது. குழந்தைகளை படிக்க வைக்கணும், சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அது அப்படியே அதோட மெல்ல மெல்லமா வெளியில வந்துடும். ஒரு 50 55 வயசு மேல ஆகும்போது அப்படியே குடும்ப பொறுப்பு அவன் கையில விட்டுட்டு ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிடும். அவ்வளவுதான். என்ன நீங்க அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஹரே கிருஷ்ணா, நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், நீ எல்லாம் கத்துக்கங்க. வாழ்க்கையில இன்ப துன்பத்தை கற்றுக்கொள்ளுங்கள், லாப நஷ்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள், மான அவமானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் கிருஷ்ண உணர்வை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவன் கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுத்து, பையன் கையிலயோ பொண்ணு கையிலயோ இல்ல மகன் கையிலயோ மருமக கையிலயோ ஜபமாலையை கொடுத்த உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு நடுவுல கிருஷ்ணரை வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் வராது. அது மகனாகட்டும், மருமகளாகட்டும், மகளாகட்டும், மருமகனாகட்டும், யாரா இருந்தாலும் உங்க கையில ஜபமாலை கொடுத்து ஹரே கிருஷ்ணா இதை சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் வராது. இதை செய்யாம விட்டுட்டோம், எல்லா பிரச்சனையும் நம்ம கிட்ட தான் வரும். நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, கேளுங்க என்னன்னு பஞ்சாயத்தை கேளுங்க. ஐயா எனக்கெல்லாம் நேரம் இல்லை, நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கங்க, என்னை விட்டுருங்க. நான் தமிழ் கீதால பாகவதம் கேட்கணும், எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, நிறைய சேவை கொடுத்துருக்காங்க, நான் பாகவதம் படிக்கணும், எஞ்சி உள்ள காலத்தை நான் பகவான்கிட்ட திரும்ப போகணும். அந்தே நாராயண ஸ்மிருதி, உடலை விடக்கூடிய நேரத்துல பகவானை நினைக்கணும். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தச்ச மையர்பிதமனோ புத்திர் மாமே வைசசி அசம்சயக. அர்ஜுனா, எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு கிருஷ்ண உணர்வோடு நீ செயலாற்றுவாயாக, உன் கடமையை செய்வாயாக. தஸ்மா சர்வேஷு காலேஷு, எல்லா நேரத்திலும் காலத்திலும் மாம் அனுஸ்மர, என்னையே நினைச்சுக்கோ, உன் கடமையை செய். அவ்வாறு உன் மனம் புத்தி எல்லாம் என்னில் அர்ப்பணித்து எனக்காக நீ செயல்படுவாயானால் கட்டாயம் நீ என்ன அடைவாய், சந்தேகப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எவ்வளவு கேரண்டியா சொல்லியிருக்காரு கிருஷ்ணா. 100% கேரண்டி கொடுக்கிறார். அதனால ஒரு குடும்பஸ்தர் வாழும் போதும் கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்ப பொறுப்பை பிள்ளைகள்கிட்ட விட்டுட்டு அப்படியே முழு நேரமா கிருஷ்ண உணர்வுல செயலாற்று. அததான் பரீட்சித் பண்ணார். பாருங்க, பரீட்சித் ஒரு சிறந்த முன்னோடியா இருந்தார். அவருக்கு மரணம் தெரிய வந்த உடனே ராஜ்யத்தை பையன்கிட்ட கொடுத்துட்டு காட்டுக்கு போயிட்டார். இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு மரணம் எப்பன்னு தெரியாது, தெரிஞ்சாலும் போவோமான்னு தெரியாது, தெரிஞ்சாலும் வீட்டை விட்டு வெளியேறுவோமான்னு தெரியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப நமக்கு மரணம் எப்பன்னு தெரியாது இல்லையா? அதனால நாம் எப்பவும் தயாராக இருக்க வேண்டும். சரி, இப்ப 2 விதமான மாணவர். ஒரு மாணவருக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு பரீட்சித் மகாராஜா, அவருக்கு தெரிஞ்சு போச்சு
இன்னிலிருந்து ஏழாவது நாள் இறந்து போப்பார். நம்மை போன்று கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும் மாணவருக்கு கொஸ்டின் பேப்பர் என்னன்னு எப்போ வரும்னு தெரியாது. ஆனா நமக்கு டெத்து உண்டு, நமக்கு பரீட்சை வரும், ஆனா எப்பன்னு சொல்லல. அப்போ பரீட்சையோட நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பரீட்சைக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நமக்கு தெரியாது. அதனால நம்ம நல்லா படிக்கணும், வாழ்க்கையை நல்லா படிக்கணும், கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை நல்லா படிக்கணும், கிருஷ்ணர் மேல அன்பை அதிகரிக்கணும். அப்படின்னா நான் நன்றாக கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணா நான் எந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்தாலும் நான் பாஸ் ஆயிடுவேன். நல்லா படிக்கிற குழந்தைக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனா என்ன, அவுட் ஆகலைன்னா என்ன? அவரே நல்லா படிக்கிறார், வருஷம் பூரா நல்லா படிச்சிருக்காரு. அதனால அந்த குழந்தை எப்ப கேட்டாலும் பதில் சொல்லும். நாளைக்கு உனக்கு எக்ஸாம் வைக்கிறேன், நான் ரெடி. நைட்டே கேள்வி வைப்பேன், நான் ரெடி. எனி டைம் ஐம் ரெடி, பிகாஸ் யூ ஸ்டடி வெரி வெல். அவர் அந்த புஸ்தகத்தை நல்லா படிச்சதுனால அந்த குழந்தை எப்ப கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும், அதுக்கு பயமே இருக்காது. ஏன் பயம் இல்ல? அதான் நல்லா படிச்சிட்டேனே. நான் தான் நல்லா படிச்சேன், நான் ஏன் பயந்துக்கணும்? எனக்கு எவ்வளவு டஃப்பான கொஸ்டின் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா கேள்வி கேட்டாலும் சரி, நான் பயந்துக்க போறதில்ல. நான் என்னுடைய கான்பிடண்டா இருக்கேன், நல்லா படிச்சுட்டு எனக்கு எப்போ எக்ஸாம் வச்சாலும் ஐம் ரெடி டு ஃபேஸ் தட். எப்போ பரீட்சை வச்சாலும் நான் அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். அதே மாதிரி நாம் கிருஷ்ண உணர்வை தீவிரமாக பின்பற்றி வந்தால் எப்ப மரணம் வந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. குறைந்தபட்சம் 16 மாலை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம ஜபம். அப்புறம் பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, பகவானுக்கு சேவை செய்யறது, பூக்களை சேகரித்து பகவானுக்கு மாலையாக தொடுப்பது, பகவானுக்கு பிரசாதம் போகா தயார் செய்து கொடுப்பது, பக்தர்களுக்கு பிரசாத விநியோகம் செய்வது, பிரபாடைய புத்தகத்தை விநியோகம் செய்வது, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வது, பிரச்சாரம் செய்து உதவி செய்வது, இப்படி எல்லாம் கிருஷ்ண உணர்வுலயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனி டைம் நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால பரீட்சித் மகாராஜா ரொம்ப அழகா கேள்வி கேட்டாரு. அந்த உடலை விடும்போது என்ன பண்ணணும், என்னுடைய முக்கியமான நான் செய்ய வேண்டிய பரிசுத்தமான கடமை என்ன, கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க, அவசரமே இல்லைன்ட்டு. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க டைம் எடுத்துக்கோங்க. இது ஆனுவல் எக்ஸாமு, கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, பசங்க எழுதணும் இல்லையா? ஹெட் மாஸ்டர் என்ன சொல்லுவார், ஸ்கூல்ல அந்த ஹெட் மாஸ்டர் டீச்சர்ஸ் கூப்பிட்டு நீங்க கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, எக்ஸாம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. அதே மாதிரி இங்க பரிட்சித் வரா சொல்லிட்டாரு, அவசரம் இல்லை, நான் ரெடியா பரீட்சை இல்லையா? சோ நல்லா படிக்கிற குழந்தைக்கு எப்ப பரீட்சை வச்சாலும் தயாராயிடும். அதே மாதிரி நாம் கிருஷ்ண உணர்வை தீவிரமாக பின்பற்றி கொண்டு வந்தோமே ஆனால் எனி டைம் மரணம் வந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால இங்க பரீட்சித் மகாராஜ் கேட்கிறாரு, நிதானமா சொல்லுங்க, அவசரம் இல்லை. இதான் பேசிட்டு இருந்தோம். அதாவது கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது, கேள்வித்தாளை தயாரிக்கும் போது தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லுவாங்க, பொறுமையா தயாரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைகள்லாம் நல்லா எழுதிட்டோம். அந்த மாதிரி நீங்க பொறுமையா சொல்லுங்க, அவசரம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இது வாழ்க்கையில முக்கியமான பரீட்சை. மரணத்தின் தருவாயில நான் ஆற்ற வேண்டிய பரிசுத்தமான கடமை என்ன? மரணத்தின் தருவாயில ஒருத்தர் ஆற்ற வேண்டிய பரிசுத்தமான கடமை கிருஷ்ண உணர்வில் உடலை விட வேண்டும். அதற்கு சிறந்த உதாரணம் உண்டு. பரீட்சித் மகாராஜா, பீஷ்மதேவர், அப்புறம் பிரபுபாதர். பிரபுபாதர் கூட இந்த உடலை விடும்போது, நீங்க அந்த வீடியோ கூட யூடியூப்ல இருக்கு, பாத்தீங்கன்னா அழுக வரும். அப்படி ஒரு வார்த்தையா பாகவதம் பேசிட்டே இந்த உடலை விட்டார் பிரபுபாத், ஆன்மீக போனார். மாதிரி வாழும் கலை, வாழும் ப்ராப்ளம் எகெயின், ஒரு நிமிஷம். வாழும் கலையும் கத்து கொடுத்துருக்காரு பிரபுபாதர், உடலை விடும் கலையும் கத்து கொடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். சரி, அடுத்த ஸ்லோகம் போடுங்க, அப்படியே அதுக்குள்ள நான் இது 25. ததஸ்யவஹ ப்ருஷ்யயம் இமம் விருட்சே விஸ்ரப்ய விப்ரா இதி. சாரி, 25.
तत्र भगवान् व्यासपुत्रो यदृच्छया काम अदमानो अनपेक्षः अलक्ष्यलिङ्गो निजलाभदुष्टो वृत्तश्च पालैर् अवधूतवेषः. होगा ओके. यस ओके. அந்த சமயம் விருப்பமற்றவராக பூமியில் சஞ்சரித்தவரும் ஆத்ம திருப்தியுடையவருமான சக்தி வாய்ந்த வியாசபுத்திரர் அங்கு தோன்றினார். வர்ணாசிரம அடையாளங்கள் ஏதும் அவரிடம் காணப்படவில்லை. பிறரால் புறக்கணிக்கப்பட்டவரை போல உடையில்லாதவராக இருந்த அவர் பெண்களாலும் பாலகர்களாலும் சூழப்பட்டிருந்தார். அப்ப அந்த சமயத்துல அங்க நிறைய முனிவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இந்த கங்கை கரையில இது மாதிரி பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்ட போது அங்க வந்து சூத கோசாமி எழுந்தருளுகிறார். சாரி, சுகதே கோஸ்வாமி சாரி அங்க வந்து சுகதே கோசாமி எழுந்தருளுகின்றார். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் திகம்பரானா அவர் திக்குகளை தான் ஆடையா உடுத்திருக்கார். திக்குகள் இருக்கு இல்லையா, எல்லா திக்குகளையும் ஆடையா உடுத்திருக்காரு. அவருக்குன்னு ஆடை ஒண்ணும் கிடையாது. இந்த பூமியில அவருக்குன்னு ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாராமன், தன்னில் திருப்தி அடைபவர். அவருடைய பிறப்பே ரொம்ப அற்புதமானது. தாயினுடைய கருவுல இருந்துட்டு வெளியில வரமாட்டேன்ட்டார். வெளியில வந்தா மாயா புடிச்சிரும், நான் வரமாட்டேன், நான் கிருஷ்ணரை மறந்து போயிருவேன். மாயை என்றால் பகவானை மறந்திருப்பது அல்லது இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொள்வது. அதனால நான் வெளியில வரமாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அம்மாவுடைய கருவுக்குள்ளே இருந்துக்கிறேன். 18 வருஷம் ஆச்சு, வெளியில வரவே இல்லை. கடைசியில பகவானே வந்து பிராமிஸ் பண்ற, பகவானே வந்து சொல்றாரு, சுகா நீ வெளியில வா, உன்னை மாயை பிடிக்காது. மாயின் எஜமானன் வந்து கூப்பிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் வெளியிலே வந்தார். அப்படி வெளியில வந்தவர் அவர் எது மேலே கவரல. அவர் பாட்டுக்கு நடந்து போறார். தாயினுடைய கருவுல இருந்து வெளியில வந்து அப்படி இளைஞன், அப்புறம் ஒரு அழகு. ஆடியோ பிரபு ஒரு நிமிஷம் இருங்க. கட்டாய் வருது. ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம். கொஞ்சம் நெட் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இட்ஸ் ஓகே நவ்? ஓகேவா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி, அப்ப என்ன நடந்தது? அவர் வந்து தாயினுடைய கருவில் இருக்கும் போதே பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எப்படி பரீட்சித் மகாராஜா தாயினுடைய கருவில் இருக்கும் போது பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவரோ, அதே போல சுகதே கோசாமியும் தாயினுடைய கருவில் இருக்கும் போதே பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் அம்மாவுடைய கருவில இருந்து வெளியில வரமாட்டேன்ட்டார். வெளியில வந்தா நான் மாயா பிடிச்சிக்கும், நான் வரமாட்டேன். மாயை என்றால் கிருஷ்ணரை மறந்திருப்பது அல்லது இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு வாழ்வது. இந்த ஜட உலகமே மாயை உலகம்தான். கிருஷ்ணரை மறந்திருக்கிறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. விஞ்ஞானிகள், பெரிய பெரிய நிறைய சம்பாதிக்கிறவங்க, இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க பல திட்டங்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அப்ப என்ன நடந்தது? கிருஷ்ணரே வந்து சொன்னாரு, சுகா உன்னை மாயை பிடிக்காது, நீ வெளியே வா. ஏன்னா சுகா வந்து பகவானுடைய பக்தர், பிறவியிலிருந்தே பகவானுடைய பக்தர், பகவானுடைய நித்தியமான சேவகர்கள் ஒருவர். சரி, அப்புறம் என்ன நடந்தது? வெளியில வந்த குழந்தை இளைஞனா மாறினார். இந்த சினிமாலாம் பார்த்தா ஒரு பாட்டுக்குள்ள என்ன பண்ணும், குழந்தை வந்து இளைஞனா மாறிடும். அது வந்து கற்பனை, ஆனா இது நிஜம். சினிமால என்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டுல ஹீரோ வந்து குழந்தைய வந்து இளைஞனாகி பெரிய பணக்காரனையர், ஒரு பாட்டுல கோடீஸ்வரன் ஆயிடுவாரு. அது வேற கதை. இங்க என்ன, இது நிஜம். அவர் தாயினுடைய குழந்தைய கருவுல இருந்து வெளியில வந்து இளைஞனாக அப்படி நடந்து செல்கிறார். பின்னாடி வியாசர் கூப்பிடுறாரு, மகனே மகனே மகனே, போகாத போகாத போகாத, நில்லு நில்லு நில்லு. அவர் பதில் சொல்ல, காற்றுல உள்ள மரங்க தான் பதில் சொல்லு. அவர் பாட்டு போயிட்டே இருக்கார், திரும்பி கூட பார்க்கல. அந்த சமயத்தில் விருப்பமற்றவராக பூமியில் சஞ்சரித்தவரும் ஆத்ம திருப்தியுடையவருமான சக்தி வாய்ந்த வியாசபுத்திரர் அங்கு தோன்றினார்.
வர்ணாசிரம அடையாளங்கள் எதுவும் அவரிடம் காணப்படவில்லை. இவர் பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, சூத்திரனா சொல்ல முடியாது. பிரம்மச்சாரியா, கிரகஸ்தனா, வனப்பிரசனா, சன்னியாசியா, எந்த ஒரு அடையாளம் இல்லை. ஒரு குடும்பஸ்தனுக்கான அடையாளம் இல்லை, ஒரு சன்னியாசிக்கான அடையாளம் இல்லை, ஒரு பிராமணருக்கான பூணூல் அடையாளம் ஒண்ணும் கிடையாது. அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அப்படியே நடந்து போறாரு. அப்பா கூப்பிடுறாரு, திரும்பி கூட பார்க்கல. காட்டில் உள்ள மரங்க தான் பதில் சொல்லுச்சு. அப்புறம் சொன்னாரு, நான் உனக்கு பாகவதம் சொல்லி கொடுக்குறேன். வியாசர் சொன்னாரு, சுகா நில்லு, நான் பாகவதம் சொல்றேன். அப்பதான் நின்னார். பாகவதம் கேட்பதற்காக நின்றார். பிறரால் புறக்கணிக்கப்பட்டவரை போல உடையில்லாதவராக இருந்த போதிலும் அவர் பெண்களாலும் பாலர்களாலும் சூழப்பட்டிருந்தார். ஏன் சூழப்பட்டிருந்தார்? 26வது பதம், 26 verse number. தம் த்விஷ்ட வருஷம் சுகுமார் பிரபு தம் திருஷ்ட வருஷம் சுகுமாரபாத கரோர் பாஹு அம்ச கபோல காத்திரம் சாரு ஆயதாக்ஷோன்னச துல்ய கர்ண சுப்ரு அனன்னம் கம்பு சுஜாத கண்டம். வியாசதேவரின் புதல்வர் ஈரட்டு வயதினராக இருந்தார். 16 வயசுதான் இருந்தது. அவரது பாதங்கள், முன்கைகள், தொடைகள், கரங்கள், தோள்கள், நெற்றி ஆகியவையும் அவரது உடலின் பிற பகுதிகளும் நேர்த்தியாக அமைந்திருந்தன. அவரது கண்கள் அகன்றும் மூக்கு எடுப்பாகவும் காதுகள் சமமாகவும் இருந்ததால் அவரது முகம் மிகவும் கவர்ச்சியுடன் விளங்கியது. சங்கு போல் வடிவமைந்த அவரது கழுத்து அழகாக இருந்தது. ஒரு மகா பாகவதரோட உடல்ல 32 அடையாளம் இருக்கு. ஒரு மகா புருஷர், மகா பாகவதர், அவர் உடல்ல 32 அடையாளம். சைதன்ய மகாபுரு இந்த பூமியில அவதரிக்கும் போது அவர் உடல்ல 32 அடையாளங்களை கண்டுபிடிச்சு சொல்றாரு நீலாம்பர சக்கரவர்த்தி. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த பூமியில தோன்றும் போது அவர் உடல்ல 32 அடையாளங்கள், மகாபுருஷருக்கான அடையாளம். அது என்னென்ன அடையாளம்னு இங்க லிஸ்ட் கொடுத்துருக்கு. சுகதேவ் கோசாமி இந்த பூமியில சஞ்சரிச்ச பொழுது அவர் உடல்ல இந்த 32 அடையாளங்கள் இருந்திருக்கு. கண்கள் எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும். என்னையெல்லாம் பார்க்கவே சகிக்காது. கண்ணு ஒரு மாதிரி, காது ஒரு மாதிரி, மூக்கு ஒரு மாதிரி. ஏதோ பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க. நார்மலா ஆக்சுவலி சொல்ல போனா நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் கிளாஸ் கொடுக்கணும். ஏன்னா என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன பண்றது, நீங்க பொறுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா சுகதேவ் கோசாமி பாருங்க, அவர் உடல்ல 32 அடையாளங்கள், கண்களும் கரங்கள் தோள்கள் எல்லாம் எப்படி இருக்கு. சரி, அடுத்த ஸ்லோகம் 27. நிகூடஜத்ரும் பிருதுதுங்க வக்ஷசம் ஆவர்த்தனாபிம் வலிவல்க்ரூதரம் ச திகம்பரம் பக்திர விகீர்ணகேசம் பிரலம்பபாகூன் சுமக்ரோத்தபாமம். அவரது கழுத்தின் கீழெலும்புகள் சதைப்பிடிப்பு உள்ளவையாகவும் அவரது விரிந்த உயர்ந்த நாபி ஆழமாகவும் வயிறு மடிந்து அழகாகவும் இருந்தன. அவரது கரங்கள் நீண்டும் சுருள்கள் அவரது அழகிய முகத்தில் தவழ்ந்தும் காணப்பட்டன. ஆடையின்றி அவரது தேக வர்ணத்தை பிரதிபலித்தது. பாத்தீங்களா, நமக்கெல்லாம் ஒரே பேக் தான் வயிறு. அவர் வயிறு அழகா மடிஞ்சு இருந்திருக்கு. அவர் பாருங்க, உடல் அழகெல்லாம் எப்படி இருக்கு இங்க வர்ணிக்கிறாங்க. சரி, அடுத்த ஸ்லோகம். கரங்கள் புலங்கால் வரை நீண்டு ஷியாமம் சதா பீஷவயோ அங்கலக்ஷ்யா ஸ்ரீனா மனோ நியாயம் ரிஷீரஸ்மிதேன தத்யுக்தாஸ்தே முனைய ஸ்வவாசினேப்ஷ்யஸ் தல்லக்ஷணக்ஞா அபிகூட வர்ஷசம். கருநிற மேனியராக இருந்த அவர் தமது இளமையின் காரணத்தால் மிகவும் அழகாக காணப்பட்டார். அவரது தேகத்தின் வசீகரத்தாலும் சிரித்த முகத்தாலும் பெண்களின் மனதுக்கினியவராக விளங்கிய அவர் தமது இயற்கையான பெருமைகளை மறைத்துக் கொள்ள முயன்றார். எனினும் அங்கிருந்த மாமுனிவர்கள் அனைவரும் அங்க இயல்களின் சுவையில் கைத்தேர்ந்தவர்களாக இருந்ததால் அவர்கள் தங்களுடைய ஆசனங்களிலிருந்து எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். பாத்தீங்களா, அப்ப என்ன அர்த்தம்னா 2 விஷயம் இருக்கு. நமக்கெல்லாம் நம்முடைய சரீரம் பௌதிகமானது. இந்த மாதிரி தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் சரீரம் ஆன்மீகமானது. குருமார்கள், ஆன்மீக குருமார்கள், ஆச்சாரியர்கள்,
மகா பாகவதர்கள் இவங்க சரீரம் எல்லாம் ஆன்மீகமானது, நம்ம சரீரம் எல்லாம் பௌதிகமானது. அதனாலதான் ஒரு மாதிரியா இருக்கு. ரிஷபதேவர் மலம் கழித்துட்டா அந்த மலம் 8 மைலுக்கு நறுமணம் கமலும். பாகவதத்துல 5ஆம் ஸ்கந்தத்துல இருக்கு. ரிஷபதேவர் மலம் கழிச்சுட்டு அந்த மலத்து மேலேயே படுத்துருவார். மலம் உடம்பெல்லாம் மலம், தன்னுடைய சொந்த மலமே ஒரு உடம்பெல்லாம் பரவி இருக்கு. மூத்திரம் போய் அங்கேயே படுத்திருப்பார். ஆனா துளி கூட துர்நாற்றம் வர அந்த காடுல 8 மைல் தூரத்துக்கு அரோமா சென்ட் ஸ்மெல் வீச்சா ரிஷபதேவருடைய மலம். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய உடல் பௌதிகமானதல்ல, ஆன்மீகமானது. அவருடைய உடல் ஆன்மீகமானது. அதே போலதான் சுகதே கோசாமியின் சரீரம் ஆன்மீகமானது, அது பௌதிகமானதல்ல. அதனால அவர் இயற்கையாவே எல்லாரையும் கவரக்கூடியவரார். ஒரு தூய பக்தர் என்ன பண்ணுவாரு? இயற்கையாலே அவர் கவரப்படுவார். பிரபுபாதர் அமெரிக்கா போன பொழுது 72 வயதான முதியவர். ஆனா எல்லா இளைஞர்களையும் கவர்ந்து விட்டார். அமெரிக்காவில் இருக்கிற இளைஞர்கள், யுவதிகள் எல்லாரையும் கவர்ந்து விட்டார். எப்படி கவர்ந்தார்? அவரது தூய்மையால் கவர்ந்தார். அவரது சரீரம் ஆன்மீகமானது. அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஓரொரு வார்த்தையும் ஆன்மீகமானது. அவர் இந்த ஜட உலகத்தையே சேர்ந்தவர் அல்ல. அதனால பிரபுபாதர் எல்லோரையும் கவர்ந்து விட்டார். எப்படி சுகதே கோசாமி எல்லாரையும் கவர்ந்தாரோ அதே போல பிரபுபாதர் என்ன பண்ணாரு? எல்லோரையும் கவர்ந்து விட்டார். அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் எல்லாரும் கவர்ந்துட்டார். பிரபுபாதர் ரஷ்யால பிரபுபாதர் போனப்போ அவரை பார்க்க முடியல அங்க இருக்கிறவங்களால. 2 பேர் தான் பிரபுபாதர் சந்திச்சார். ஒரு இந்தியால இருந்து போன ஒரு இளைஞர், அப்புறம் ரஷ்யால இருந்து ஒரு இளைஞர். ஒரே ஒரு இளைஞர் தான் பிரபுபாதர் சந்திச்சார். ஆனா பாருங்க, பிரபுபாதர் ரஷ்யால காலடி எடுத்து வச்சாரு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர் ரஷ்யால இருக்காங்க. அதுதான் அவருடைய தூய்மை. அதனால எப்படி சுகதே கோசாமியுடைய வருகையால பரிசித் மகாராஜுக்கு நன்மை கிடைத்ததோ அது போல பிரபுபாவுடைய வருகையால் நமக்கு நன்மை கிடைத்திருக்கு. எப்படி சுகதே கோசாமிட்டு இருந்து பரிசித் மகாராஜ் பாகவதம் கேட்டாரோ அதே சம்பாஷணை பரிசித் மகாராஜ் பாகவதம் பேசினாரு. சுகதே கோசாமி பாகவதம் பேசினாரு, பரீட்சித் கேட்டார். சுகதே கோசாமி என்னெல்லாம் சொன்னாரு, பரீட்சித் என்னெல்லாம் கேட்டாருங்கிறத நாம இப்ப புரிஞ்சுக்க முடியும்னா அது பிரபுபாவுடைய கருணையால தான். பிரபுபாதர் மட்டும் ஒரு வேலை இல்லைன்னா, ஒருவேளை பிரபுபாதர் தோன்றாமல் இருந்தார் யாரிங்கு என் ஜீவன் காப்பார்? யாரு நம்மளை காப்பாத்துவாங்க? ஒருத்தரும் கிடையாது. பிரபுபாதர் மட்டும் ஒரு வேளை வராம இருந்திருந்தாரு, நம்ம நிலைமை எல்லாம் ஆபத்து தான். அதனால பிரபுபாதருக்கு நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். பாகவதம் படிக்கிறதுக்கும் கேட்கறதும் பெரிய பாக்கியம். நித்தியம் பாகவத சேவையா நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. தினம் பாகவதம் படிக்கிறதுனால கேட்கறதுனால என்னாகும்? இந்த இதயம் தூய்மை அடைந்து காமம், கோபம், லோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம் இதிலிருந்து விடுபட்டு தூய பக்திங்கிற நிலைக்கு வரும். பக்திர் பவதி நைஷ்டிகி. பாகவதம் தூய பக்தி தரக்கூடியது. அதனால நம்ம பாகவதம் படிக்கிறதும் கேட்கறதும் பெரும் பாக்கியம். அக்ஷய திருதி அன்னைக்கு பாகவதம் கேட்டது படிச்சது நம்ம பாக்கியம் பிரபுபாவுடைய கருணையால. அதனால இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஓகே.